காதல் புனிதமானது தான். ஆனால் புனிதமான இருவர் காதல் செய்யும்போது தான் அந்த காதல் புனிதமாகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற கதையில் காதல் புனிதமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம். கோவை மாவட்டம் குறும்பாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் தான். அண்ணனோட பேர் சித்திரைக்குமார், தம்பியோட பேர் ஜெகன்ராஜ், இவருடைய தங்கையோட பேர் தேவிகா. ரொம்ப அழகான குடும்பமாக இருக்குல்ல. பொறுப்பான அண்ணன், பாசமான தங்கை, துடுக்கான தம்பி. இவ்வளோ அழகான குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம கதையோட துவக்கம். இந்த அழகான குடும்பத்தில் ஒரு அழகான நிகழ்வு. அதுதான் தேவிகாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்குறாங்க. அண்ணன் சித்திரைக்குமார் தேவிகாவுக்கு வரன் பார்க்குறாரு. அதே பகுதியை சேர்ந்த முருகன் அப்படின்றவரை வரனா பார்க்குறாங்க தேவிகாவுக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இந்த பையன் முருகனை பிடிக்கவே அவங்க கல்யாணத்தை பேசுகிறாங்க. தேவிகாவுக்கும் முருகனை பிடிச்சிருந்திருக்கு. அவங்க திருமணம் நடக்குது. அவங்களுடைய திருமணம் வெகு சந்தோஷமாக நடக்குது. கல்யாணம்னாலே சந்தோஷம் தானே. தங்கை தேவிகாவோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவே நடந்துட்டுருக்கு. அண்ணன் சித்திரைக்குமார், தம்பி ஜெகன்ராஜ் மற்றும் தேவிகா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தேவிகாவுடைய கணவரும் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காங்க. இப்படி 2-3 வருஷம் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் கேட்க வர்றது புரியுது. எல்லாருமே இங்கே நல்லவங்களாகவே இருக்காங்க. ஸோ லைஃப் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வர்றது புரியுது. ஆனால் எல்லாருடைய லைஃப்லேயும் நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்குது கிடையாதே. ஸோ இங்கே தான் வர்றாரு மதன்ராஜ். மதன்ராஜ் தான் இந்த கதையோட மெயின் வில்லன். மதன்ராஜ் யாருன்னா அந்த கோயம்புத்தூர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான். இவர் தேவிகாவை பார்க்க நேரிடுது. தேவிகாவை இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கள்ளக்காதலை தேவிகாவோட மனசில் விதைக்கிறாரு. தேவிகா ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மதன்ராஜோட இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்க நேரிடுது. இங்கே தான் கள்ளக்காதல் துவங்குது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் பல மாதமாக தொடரப்படுது. தம்பி ஜெகன்ராஜ்க்கு இந்த விஷயம் அரசல் புரசலாக தெரிய வருது. தெரிஞ்ச தம்பி சும்மா இருப்பாங்களா? உடனே போய் மதன்ராஜ்கிட்ட போய் அவர் கண்டிக்கிறாரு. என்னுடைய தங்கையை நீ இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இந்த உறவை நீ உடனே பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிக்கிறாரு. இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஜெகன்ராஜ்க்கும் மதன்ராஜ்க்கும் இடையே ஒரு சண்டையாக உருவாகுது. இந்த சண்டையில் தம்பி ஜெகன்ராஜை மதன்ராஜ் கொலை செய்துடுறாரு. கொலைக்காரன் மதன்ராஜ் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி திரும்பவும் குறும்பாளையம் கிராமத்துக்குள்ளேயே போறாப்புல. குறும்பாளையம் கிராமத்தில் தான் தேவிகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவிகா கிட்ட நேராக போய் தேவிகா கிட்ட பேசும்படியா அவங்க கேட்குறாங்க. திரும்பவும் அவருடைய கள்ளக்காதலை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதை கவனிச்ச அண்ணன் சித்திரைக்குமாரும் தேவிகாவுடைய கணவன் முருகனும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. மதன்ராஜை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, அவரை ஜெயிலில் போட்டாலும் திரும்பவும் வந்து பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மதன்ராஜை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் படி சித்திரைக்குமாரும் முருகனும் சேர்ந்து மதன்ராஜை வெட்டுறாங்க. மதன்ராஜ் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. நம்மளுடைய கதை களத்தை இதோட முடிச்சுக்கிடுவோம். மதன்ராஜ் இறந்து போனாரா இல்லை ஜெயிலில் திருப்பி அடைக்கப்பட்டாரா அப்படின்றது அடுத்த விஷயம். இந்த உண்மை சம்பவத்தை கேட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி. மதன்ராஜ் குற்றவாளி அப்படின்றது வெளிப்படையா நம்மளுக்கு தெரியுது. உண்மை சம்பவத்தை கேட்ட வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். மதன்ராஜ் இதுல குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே தெரியுது. இதுல இந்த குடும்பத்தை சார்ந்த வேற யாரு இதுல முக்கியமான தவறு செஞ்சிருக்காங்க? அந்த தவறுனால தான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அழகா தேன்கூடு மாதிரி இருந்த குடும்பம் சிதைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? அண்ணன் சித்திரைக்குமாரையா, தம்பி ஜெகன்ராஜையா, இல்லை தங்கை தேவிகாவையா, இல்லை தேவிகாவுடைய கணவன் முருகனையா? கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங். இன்னொரு பதிவில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yojeras.